ரவியை பொறுத்தவரைக்கும் ஒரு நடிகரா என்ன மாரியான நடிகரா வரணும் அப்படின்றது உங்களுடைய விருப்பமா இருந்தது? சார் எனக்கு ரொம்ப சிம்பிள் சார். நம்ம நம்ம போற பாத்வே, நம்ம பண்ற படங்கள் ஜானரா ஒண்ணொண்ணு வித்தியாசமா இருக்கணும்னு நெனைப்பேன் சார். அண்ட் நம்ம பண்ற படங்கள் டைம்லெஸ்ஸா இருக்கணும்னு நெனைப்பேன் சார் ஆக்சுவலா. லைக் இப்ப இப்ப இன்னைக்கும் தரமணினா நம்ம பேசுறோம் ஓகே. உட்காந்து. ராக்கி பத்தி பேசுறோம். அஸ்வின்ஸ்ன்னு ஒரு ஹாரர் படம் பண்ணேன். அதுவுமே ஹாரர்ல ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. எனக்கு என்னன்னா பண்ற படங்கள் ஒரு ஜானர்ல நம்ம பெஸ்ட்டா மட்டும் இல்லாம அது டைம்லெஸ்ஸா அத அத பேசக்கூடிய படங்களா இருக்கணும். அண்ட் அண்ட் நம்ம ஜர்னி நம்ம ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் சார். இதுவா ஆகணும், அதுவா ஆகணும் அப்டின்ட்டு. அத ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அத பத்தி ரொம்ப யோசிக்கக் கூடாது. ஒரு ஒரு படமா நம்ம கரெக்ட்டா நம்ம பாத்வேல நம்ம போய் பண்ணும்போது, ஆடியன்ஸா அவங்க நம்மள எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு ஒரு விஷயம் நடக்கும்ல சார். அது எங்க கூட்டு போதோ, எவ்வளோ தூரம் கூட்டு போதோ எனக்கு அது சந்தோஷம் சார். அது அது ஒருவேள நான் நெனச்ச ஒரு இடத்துக்கு கூட்டு வந்தாலும் சந்தோஷம். நான் நெனச்ச ஒரு இடத்துக்கு வராம இருந்தாலுமே, அவங்க பார்வையில நான் இந்த மாரி படங்கள் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதே எனக்கு ஒரு திருப்தி.